ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 26 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, இந்தியா ஜப்பான் ராணுவ கூட்டு பயிற்சி அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தர்ம பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு இடத்துல தான் இது நடந்துட்டு இருக்கு. ராஜஸ்தான் மாநிலம், ராஜஸ்தான் அங்க வந்து நடந்துட்டு இருக்கு. அதனுடைய பேர் தர்ம பாதுகாவலர். இங்க வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சி, ஸோ இது போன்ற 2 நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கு இந்த பயிற்சியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுவா ராணுவ கூட்டு பயிற்சி யாருக்கு கொடுப்பாங்கன்னா 2 நாடும் நட்புறவா இருந்தால் தான் கொடுப்பாங்க. இதே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் ஆப்போசிட்டான நாடுங்க. ஸோ அதனால இந்தியா ஜப்பான் இந்த மாதிரி நல்லுறவு இருக்கிற நாடுக்கு மட்டும்தான் இந்த கூட்டு பயிற்சி நடக்கும். ரெண்டாவது, தேசிய முதியோர் நல மருத்துவமனை எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாட்டில் தான் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கிண்டியில் கிங்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளாகத்தில் தான் இது திறக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 படுக்கை அறை, 40 தீவிர சிகிச்சை இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட முதியோருக்கு மட்டும்தான் இந்த மருத்துவமனை. அதாவது உங்களுக்கே தெரியும், வயது முதிவு காரணமாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்காக முதியோர்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் திறந்திருக்காங்க சென்னையில். அடுத்தது, ஸ்கூபா டைவிங் மூலம் நீருக்கடியில் எந்த மாநிலத்தில் பிரதமர் மோடி பிரார்த்தனை செய்தார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். குஜராத்தினுடைய கடலில் ஸ்கூபா டைவிங் மூலம் பார்த்தீங்கன்னா, அதாவது துவாரகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடலில் கிட்ட துவாரகை, அந்த கடலுக்கடியில் ஸ்கூபா டைவிங்கிறது அதாவது கடலுக்கடியில் போயிட்டு தியானம் பண்ணுறது. தியானம் பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய துவாரகை கடலுக்கடியில் தான் போய் தியானம் பண்ணார். அடுத்தது, 10 ஆண்டுகளில் தனிநபர் மாதாந்திர குடும்ப செலவு எத்தனை மடங்காக அதிகரித்துள்ளதாக தேசிய புள்ளியியல் நிறுவனம் அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்காக அதிகரித்துள்ளது. 2 மடங்காக வந்து அதிகரித்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் அதிகமாக போகுது. பாண்டிச்சேரி எவ்வளோன்னா, கிராமத்தில் 6590 ரூபா தான் குடும்ப செலவு மாதத்துக்கு. நகரத்தில் 7706 ரூபா அப்படின்றாங்க. இதே தமிழ்நாட்டில் 5310 ரூபா சொல்கிறாங்க. பட் டவுனில் 7630 ரூபா இருந்தால் வாழலாம் ஒரு மாதத்தினுடைய குடும்ப செலவு. இது வந்து 2 மடங்கு அதிகரிச்சதா தேசிய புள்ளியியல் ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கு. அடுத்தது, குஜராத்தினுடைய ஓபேட் துவாரகை நாட்டிலேயே மிக நீளமான 4 வழி கம்பி பாலம், அதனுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, இது வந்து ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன் சேது அப்படின்ற அந்த பாலம் தான் பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே மிக பெரிய பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கேன் நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். ஒன்று, நாட்டிலே அதாவது 10 ஆண்டுகளில் குடும்பத்தினுடைய சராசரி தனிநபர் செலவு வந்து எவ்வளவு அதிகரித்துள்ளதா தேசிய புள்ளியியல் நிறுவனம் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.